பாட்டி கைப்பக்குவத்தில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. அரை மூடி தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது கூடவே உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சூடேறினதும் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க. உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. குக்கரில் மஞ்சள் உப்பு சேர்த்து 10 விசில் விட்டு வேக வச்சுருந்த ஆட்டுக்காலை இதில் சேர்த்துக்கலாங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா நல்லா மணக்க ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட சாதத்தில் இந்த உருளைக்கிழங்கோட ஆட்டுக்காலை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.